அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே விவசாயிகள் குறிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்து விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அனைவர் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தற்போது வேளாண்மையோட அதாவது வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவோட பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென மட்டும் 1477 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மீதி எல்லாமே மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடிக்காகவும் நகைக்கடன் தள்ளுபடிக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க, எந்தெந்த விவசாயிகள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க, அவருடைய பெயர் பட்டியல், எந்த தேதியிலிருந்து இது அமல்படுத்தப்படும், ஸோ இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன எதிர்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னும் காலைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிருந்தாங்க, தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பயிர்க்கடன் சரிங்களா தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண்மை துறையில் அடையப்படாத சாதனைகள், அதாவது 2024-25 அதாவது மார்ச் 13 வெளியிடப்பட்ட பொருளாதார அறிக்கையில படி ஸோ இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த பயிர்க்கடன் சரிங்களா விவசாய பயிர்க்கடனுக்காக தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 3.58 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கடன்கள் எல்லாமே யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், அதற்கான புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ சாதனைகளை படித்தாங்க, இப்போ இந்த 2026 ஆண்டிற்கான பயிர்க்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறனை இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன்கள் 2019-20 ஆண்டில் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2024 ஆண்டில் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வேளாண் கடன்கள் யாருக்கு எப்போ வழங்கப்பட்டது, எவ்வளோ வழங்கப்பட்டதுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ அதே போல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகால வேளாண் கடன் கிட்டத்தட்ட 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் உறுதி கூறியிருக்காங்க. இந்த 2026 ஆண்டில் பயிர்க்கடன் மீண்டும் வாங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதை தவிர்த்து கால்நடை வளர்ப்பு, மீன் தேனி வளர்ப்பு, அதே போல் 3,000 கோடி அதாவது அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விவசாய நிலமற்ற விவசாயிகளுக்கு பட்டியல் இனத்தவர்களுக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க பராமரித்திட அதன் மூலம் விவசாயம் சார்ந்த கால்நடை பராமரிப்பு கடன் மூலதன கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ கடன்கள்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ நமக்கு தேவை பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 12,000 கோடியில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய பயிர்க்கடன்கள், ஸோ நிறைய இந்த கல்வி கடன்கள், அதே போல் விவசாய நிலமற்ற கடன்கள், ஸோ அதே போல் நிலமில்லாதவர்களுக்கு செம்மறியாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு எல்லாமே சேர்த்து தான் இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அரசால் விதிக்கப்படும் இந்த நிலையில் 2025-26 ஆண்டில் தள்ளுபடிக்கான சரிங்களா பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான கிட்டத்தட்ட 1477 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஆட்சி அமைந்த உடனே கண்டிப்பாக நமக்கு இந்த தள்ளுபடி விவசாய பயிர்க்கடன்கள் 100% தள்ளுபடி உறுதி பெறும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாகவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு ஸ்கீம் அப்படில சந்திக்கலாம். தேங்க்யூங்க.